வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அடுப்புனா என்ன? உணவை சமைக்கிறதுக்கோ அல்லது வெப்பத்தை உண்டாக்குறதுக்கோ பயன்படுத்துற ஒரு கருவி. மனித நாகரீகத்தின் வளர்ச்சியில உணவை சுடவும் சமைக்கவும் கற்றுக்கொண்ட காலத்திலிருந்தே அடுப்பு பயன்பாட்டுல தான் இருக்கு. இப்பேற்பட்ட அடுப்பு என்று சொல்லதான் நம்ம இன்னைக்கு ஒரு திருக்குறள் துணை கொண்டு ஆராய போறோம். வாங்க வீடியோக்களை போலாம். தென்னீர் அடுப்பு கையாயினும் தாழ் தந்தது உன்னலின் ஊங்கினியதில். உழைப்பால் வந்தது சமைக்கப்பட்ட கஞ்சி தண்ணீரா இருந்தாலும் அதை உண்பதை காட்டிலும் சுவை வேறு எதுவும் இல்லை. இந்த குறள்ல வர அடு என்ற சொல்லுக்கு சுடு என்று பொருள். அடுதல் என்ற சொல்லுக்கு சுடுதல், காய்ச்சுதல், உருக்குதல், சமைத்தல் என பல பொருள் இருக்கு. இந்த அடு என்ற சொல்லிலிருந்து தான் அடுப்பு, அடுக்கலை, அட்டில், அடிசுல் போன்ற ஏராளமான தமிழ் சொற்கள் உருவாயிருக்கு. 3000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின அடுப்பு என்ற அதே சொல்லதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளும் பயன்படுத்திட்டு இருக்கோம். எதுக்கோ பெருமைப்படுற நமக்கு நம்ம மொழிதான் உண்மையான பெருமைன்னு தெரிஞ்சுக்கணும்.